அன்புள்ளம் கொண்ட விஎஸ்ஓ டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதந்தாயுத சுவாமி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சித்திரை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சூரிய பகவானானவர் மேசராசியில சஞ்சரிக்கிற மாதம் தான் சித்திரை மாதம். செவ்வாய் பகவானானவர் மீனராசியில இருக்கார். சித்திரை 28க்கு பின் மேசராசியில ஆட்சி பலத்துல வரார் அப்படிங்கிறது சொல்லலாம். அப்ப சூரியனும் செவ்வாயும் 28க்கு பின் சித்திரை 28க்கு பின் சேர்ந்து இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானானவர் மீன ராசியிலிருந்து சித்திரை 17க்கு பின் மேச ராசிக்கு சஞ்சரிக்கிறார். ஸோ இந்த அமைப்பு எந்த மாதிரியான மாற்றங்களை குறிக்கும்? குறிப்பா தகவல் தொழில்நுட்பத்துல எந்த மாதிரியான புரட்சியை கொடுக்கும்? சூரியன் செவ்வாய் சேர்றதுனால புரட்சிகரமான அமைப்பு கொடுக்கும். எந்த மாதிரி இருக்கும்? இது மட்டும் இல்லாம சுக்கிர பகவானவர் சித்திரை 6ஆம் தேதியே ரிஷபராசியில சஞ்சரிக்கிறார். குரு பகவானவர் மிதுன ராசியில அப்படியே இருக்கார். எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி சனி பகவானவர் மீன ராசியில இருக்கார். ராகு பகவானவர் கும்பராசியிலையும், கேது பகவானவர் மேசராசியில சிம்ம ராசியிலையும், சந்திர பகவானவர் 27 நட்சத்திரத்திலையும் இந்த மாசத்துல 12 ராசிகளுக்கும் போயிட்டு வருவார். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதுதான் இந்த காலகட்டத்தோட கிரக பெயர்ச்சி காலகட்டங்கள். கிரக இணைவு நடக்கிறதுன்னு பார்த்தோம்னா சூரியன் புதன் செவ்வாய் இணைகிறாங்க. ஸோ இந்த அமைப்புகளால எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத 12 ராசிகளுக்கும் பார்ப்போம். பொது பலனானது, அதாவது இந்த வருடத்துடைய பொது பலனானது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டிருக்கோம். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனை வேணா கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வைக்கிறேன், போய் பாருங்க. இப்போ வாங்க 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்களை பார்ப்போம். கன்னி ராசி என்பர்களே, ராசியாதிபதி நீச்சம் பெற்று சனி செவ்வாயால சேர்றாரு அப்படிங்கிறத ரொம்ப கவனமா ஞாபகத்துல வச்சுக்கணும். நான் எப்பவுமே எந்த ராசி பலன் சொன்னாலுமே நீங்க போய் பார்க்கலாம் வீடியோஸ்ல. ராசியாதிபதி எந்த நிலையில இருக்காருங்கிறத முதல்ல செக் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். முதல்ல நீச்சம், அடுத்தது செவ்வாயோட சேர்க்கை, அதாவது புதனோட எதிரி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட சேர்க்கை, அதோட முக்கியம் சனி சேர்க்கை. அவங்க 3 பேரும் ராசியை தொடர்பு கொள்றாரு. எந்த நிலையிலையும் உங்கள் உடம்புக்கு மட்டுமே முக்கியத்துவங்க கொடுங்க. காரணம் என்னன்னா, சனி கடனாளியாக்கும், செவ்வாய் போராளியாக்கும், சண்டை போட வைக்கும், நிறைய பிரச்சனைகளை மாட்ட வைக்கும். நீச்சமா இருக்கிறதுனால எதை வேணாலும் உங்களுக்கு செய்யும். உயிரோட இருக்கோமா, நல்லா இருக்கோமா, திடகாத்திரமா இருக்கோமா, உடல் ஆரோக்கியமா இருக்கா, அதை மட்டுமே இந்த காலகட்டத்துல போக்கஸ் பண்ணுங்க. வேற எதை பத்தியும் சிந்தனை பண்ணாதீங்க. கணவன் மனைவியருக்கிடையே தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை அதிகமா வரும் இந்த காலகட்டத்துல. பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல, குறிப்பா சகோதரத்தோட, ஏன்னா 3ஆம் அதிபதி தானே செவ்வாய், அவங்களோட தேவையில்லாம சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி சொத்து வாங்குறது, அடிப்படை தகராறுல கொண்டு போய் விடுறது, 8ஆம் அதிபதியும் செவ்வாயா இருக்கிறதுனால கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி அலையிறது, அப்படியெல்லாம் அலைஞ்சும் பிரயோஜனம் இல்லாம போறது. ஏன்னா நீச்ச புதன். அப்ப இந்த நேரத்துல நம்ம எதையுமே 100% சக்சஸ் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அப்படிங்கும் போது என்ன நீங்க பண்ணணும்? எல்லாம் நமக்கு சாதகமா வர காலகட்டம் வரும்னு அமைதியை மட்டும்தான் நீங்க தேடணும். அமைதியா மட்டும்தான் இருக்கணும். சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலும் சித்திரை மாசத்து 6ஆம் தேதிக்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு ஆட்சி பலம் பெறார். இது ஒண்ணுதான் பிளஸ். அப்பா உங்களுக்கு எல்லாம் செய்வார் இல்லையா? உங்களை வழி நடத்த குருமார்கள் கரெக்டா இருப்பாங்க. 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இதெல்லாம் எல்லாம் அவங்க சக்சசிவா உங்களுக்கு கொண்டு வருவாங்க. வழி நடத்துற குருமார்கள் நல்லவங்களா இருப்பாங்க. இல்லாட்டி உங்க அப்பா உங்களுக்கு சாதகமா இருக்காரு, இல்லாட்டி நீங்க செய்த தர்மமே உங்களை தலை காக்கும். தர்மம் தலை காக்கும்பாங்கல்ல, இந்த நேரத்துல கண்டிப்பா காக்கும். காரணம் என்ன? 9ஆம் இடத்துல சுக்கிரன் வர்றாரு. தர்மஸ்தானாதிபதி தர்மஸ்தானத்தில் ஆட்சி பெறும் போதுல அவர் செய்த தர்மத்திற்கு எந்த பலனை அவர் அனுபவிப்பார் அப்படிங்கிறது விதி. அப்படிங்கும்போது இந்த அமைப்புகள் தான் நீங்க போக்கஸ் பண்ணி போகிறீங்க ஒழிய ரொம்ப எந்த ஒரு விஷயத்துல ஈடுபாடு காமிச்சு இறங்காதீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், உங்களை யாரும் ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்லி கேட்கல. அதாவது நான் சொல்லும் போதுலேயே உங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும், டென்ஷனா இருக்கும். உங்க வீட்டிலேயே சொல்லுவாங்க, உங்களை யாரும் கஷ்டப்பட சொன்னா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அமைதியா நிதானமா பார்த்து யோசிச்சு கேட்டு போறது நல்லது. சரிங்களா? அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ரொம்ப தங்கி இருக்கும், கட்ட முடியாத அமைப்பு. அதே மாதிரி திருமண அமைப்பு, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பொண்ணு எல்லாம் ரெடியா இருப்பாங்க, கல்யாணம் நடக்காது, தள்ளி போகும். ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி ஏதாவது ஒரு நெகட்டிவ் நடக்கிறதுனால தள்ளி போகும்.
மொத்தத்துல எல்லா விஷயங்களுமே இந்த சித்திரை மாசம் 19ஆம் தேதி முடியிற வரையுமே தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தை வச்சு. சரி 19க்கு அப்புறம் நல்லா இருக்குமானா ராசி அதிபதி 8ல இருக்கார். அது ரொம்ப சிக்கல். சோ காலம் தாழ்த்தி நடக்குதுங்கிற ஒரு சூழ்நிலை ஜனனகால ஜாதகத்துல யாருக்கெல்லாம் லக்னாதிபதி வீக்கா இருக்கோ அவங்களாம் நிச்சயம் காலம் தாழ்த்தி தான் பண்ணுவீங்க எல்லாமே. தள்ளி தள்ளி போயிடும். ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க எல்லாத்தையும் எதிர்த்து போராடி எது வேணாலும் நடக்கட்டும். எனக்கு இது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொண்டு வந்து ஜெயிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். வெளிநாட்டுல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருங்க. குறிப்பா ராகு ஆதிக்கத்துல இருக்கிறவங்களால பல பிரச்சனையை பார்ப்பீங்க. ஏன்னா ராகுவும் கேதுவும் 6, 12ல இருக்கிறதுனால அவங்கதான் இந்த நேரத்துல பிரச்சனையை கொடுப்பாங்க. சுக்கிரனுமே 8ல இருந்தாலும் 6ஆம் தேதிக்கு பின் 9க்கு போறதுனால பெரிய லெவல்ல பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? சூரியன் 8ல வராரு, உச்சமாகறாரு, அது எதுவும் பாதிப்புக்கு இருக்குமானா மருத்துவ செலவுகளை தரும், வேற எதுவும் தராது. அதுதான் பாதிப்புன்னு நான் இன்டைரக்டா சொல்லிட்டேன். என்ன சொல்லப்போனா சூரியனை வச்சு ஆரம்பிச்சுதான் கொண்டு வரணுமே. சூரியனை சொல்லி ஆரம்பிக்காம எல்லா பலனையும் சொல்லிட்டு கடைசியில சூரியன் வந்து மருத்துவ செலவு கொடுப்பார், அதிகமா கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உடல் நல்லா இருக்கும். ஏன்னா நட்சத்திராதிபதி உச்சமிட்டாரு. அதனால உடல்ல எந்த குறையும் வராது. ஆனா உள்ளம் கடுமையா பாதிக்கும். மன வருத்தம் சம்பவங்கள் நிறைய இருக்கும். இப்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த லவ் ஃபெயிலியர் ஆகுறது, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பொண்ணு ஃபிக்ஸ் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் பிரேக் ஆகுறது, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பிரேக் ஆகுறது, இல்லாட்டி ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுற நேரத்துல ஃபெயில் ஆகுறது. அதாவது ஒரு தவம் மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பண்ணிவிட்டு அந்த விஷயத்தோட பலாபலனை நம்ம அனுபவிக்காம போறது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கன்னி உத்திரத்துக்கு நடக்கும். ஏன்னா ராசியாதிபதி நீச்சம், சனி செவ்வாயோட சேர்க்கை. மனசுதான் போச்சு. உடம்ப குறிக்கிற அந்த சூரிய நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், சூரியன் உச்சம் ஆயிட்டார் 8ஆம் இடத்துல. ஆனால் திடகாத்திரமா இருக்கும். அதாவது மனசு போனனால உடம்பு போச்சு அப்படிங்கிறது உங்களோட அமைப்பு. என் மனசு போச்சு அதனால உடம்பு போச்சுங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும். ஸோ மனசை ஸ்ட்ராங்கா ஆக்கிக்கோங்க. எது நடந்தாலும் நல்லதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போங்க. இப்ப திடீர்னு எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகுறீங்களா, ஓகே ஏதோ ஒரு நல்லதுக்கு. நல்ல மார்க் வரலையா, நல்லதுக்கு. லவ் ஃபெயிலியரா, நல்லபடியா, நல்லதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருங்க. மனசை தான் இந்த நேரத்துல நீங்க கட்டமைப்பா வச்சிருக்கீங்க ஒழிய மற்ற எதை பத்தியும் சிந்தனை பண்ண வேண்டாம். பொருளாதார ரீதியா நிறைய இழப்பீடுகளை பார்ப்பீங்க. 2ஆம் அதிபதி ஆட்சி நிலைக்கு வந்தாலும் பொருளாதார ரீதியா நிறைய இழப்பீடு பார்க்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்துல. கன்னி உத்திரம். ஸோ கவனமா இருங்க. பார்ட்னர்ஸே இந்த நேரத்துல ஜம்ப் பண்ணிடுவாங்க, காலவாரி விட்டுருவாங்க. குரு 11ஆம் இடத்துக்கு வர்ற வரையும் கொஞ்சம் எல்லாத்துலயும் கவனமா இருக்கிறது நல்லது. சரிங்களா? அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். அஸ்த நட்சத்திரக்காரர்கள். அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சந்திரன் 27 நட்சத்திரத்திலையும் போயிட்டு 27 ராசியில 12 ராசிகள்லையும் போறவர், 27 நட்சத்திரத்திலையும் போறவர். இந்த வாட்டி என்ன தெரியல, அஸ்தத்துக்கு சொல்ற முதலே ரொம்ப குழப்புது. சொல்லவே விட மாட்டேங்குதுன்னு சொல்ல போனா. சொல்லும் போதிலே குழப்புதுங்கும் போது நீங்களே புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வளர்பிறை தேய்பிறைன்னு 2 காலகட்டம் இருக்கு. புதன் நீச்சமா இருக்கு. 16ஆம் தேதி வரையும் 19ஆம் தேதி வரையும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறதே நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப சிக்கலையும் ஏற்படுத்தும் இந்த அமைப்பு. ஏன்னா என் வாயை திறந்தே சொல்ல விடல. எப்பவுமே கரெக்டா அஸ்தம்னு சொல்றாலே ரோஹிணிங்கிறேன், அப்புறம் குழப்பம் வந்து அஸ்தங்கிறேன், அப்புறம் 27 ராசிங்கிறேன், அப்புறம் 27 நட்சத்திரங்கிறேன். குழப்பங்கள் சொன்ன குழப்பங்களெல்லாம் தெளிவா சொல்ல முடியுது. ஆனா விஷயத்த மட்டும் என்னால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலை இருக்கும். எதிலும் கவனம் தேவை. குறிப்பா கணவன் மனைவி சண்டைகள்ல தேவையில்லாம வளர்த்துக்க வேண்டாம். கணவன் கோவப்பட்டார்னா, மனைவி கோவப்பட்டாங்கன்னா அமைதியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா இந்த காலகட்டத்துல கணவனிடமோ மனைவியிடமோ அடி விழுகும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ராகுவும் 6ஆம் இடத்துல இருப்பது வந்து உங்களுக்கு ஏதாவது திடீர் ப்ராப்ளம், எதிர்பாராத பிரச்சனைகள்லாம் நடக்கும். கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள், அதே மாதிரி அந்த யூட்ரஸ் ப்ராப்ளம்லாம் வரும். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த யூரின் ட்ராக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனமாங்க. இல்லாட்டி பெரிய சிக்கல்களை பார்ப்பீங்க. குறிப்பா வீக்கம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால பல பிரச்சனையை பார்க்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி சிறை சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிறர் செய்த தவறுக்கு நீங்க மாட்டிக்குவீங்க, எவிடன்ஸாலே மாட்டுவீங்க. குறிப்பா அந்த புதன் நீச்சமாகறதுனால உங்க பக்கம் ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கும். ஆனா நீங்க அந்த தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால மாட்டிக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கவனமா இருக்கிறது நல்லது. சரிங்களா? அடுத்தது மிருக சித்திரை நட்சத்திரக்காரர்கள்.
ஏன் உங்களுக்கே நேரம் புரிஞ்சிருக்கு ஏன் குழப்பம் வருதுன்ட்டு. ஏன்னா செவ்வாய் சனியோட புதன் நீச்சம். என்ன சொல்ல போனா கன்னி ராசிக்கு இந்த நேரத்துல எதுவுமே பலாபலனே அவங்க தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறது அமைப்பு. ஏன்னா மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் கூட குரு அங்க உட்கார்ந்துட்டாரு பலமா. சோ அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், தனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சால்வ் பண்ணிக்கலாங்கிற ஒரு ரிமெடி இருக்கு. உங்களுக்கு எந்த ரிமெடியும் கிடையாது. புதன் நீச்சம், சனி செவ்வாய் நேரடியா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ எப்படா ரிமெடி சொல்லணுங்கிற மாதிரி சொல்றவங்களே குழப்பம். மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள், சித்திரை நட்சத்திரக்காரர்கள், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும். ஏன்னா மிருகசீரிசம் அர்த்தம் இதெல்லாம் வருதுன்னா அந்த நட்சத்திரங்களுக்கு இந்த காலகட்டம் பரிபூர்ண அருள் இருக்கு. ஏன்னா சித்திரை யாருக்கு அப்புறம் ரோகிணி வச்சு ரிஷபத்துக்குள்ள சுக்கிரன் வராது, அதனால ரோகிணி தான் பலமா இருக்கும், மிருகசீரிசம் தான் பலமா இருக்கும். அந்த பலம் அவங்களுக்கு தான் பலமா இருக்கும். உங்களுக்கு ஹஸ்தம் அதே சந்திரன் செவ்வாயோட நட்சத்திரங்கள் தான். உங்களை பத்தி பேசவே கூடாதுன்னு சனி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஸோ நான் இப்ப இந்த வீடியோவை பார்க்கும் போதே இத்தனை நாள் எத்தனையோ வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. என்னைக்காவது கன்ஃபியூசன் ஆயிருக்கான்னு கேட்டா ஆனதே இல்லை. சொல்லும் போதே தவறா சொல்ல மாட்டேன். அப்படி சொல்ற போதிலே எனக்கு குழப்புது. அதுவும் தொடர்ச்சியா 2 உத்திரத்தை சொல்லும் போதுல கூட கன்ஃபியூஸ் ஆகல. அவங்களுக்கு கூட மனசுதான் பாதிக்கும், வேற எதுவும் பாதிக்காது. ஹஸ்தத்துக்கும் சித்திரைக்கும் மாத்தி மாத்தி நட்சத்திரத்தை மாத்தி சொல்றேன். பலன்களையும் சொல்ல முடியாத அமைப்பு வர்றதுனால எதிலும் கவனமா இருங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சனி செவ்வாய் சேர்க்கை இருப்பதனால் குழந்தைகளிடம் தேவையில்லாத வாக்குவாதம், பிரச்சனை, சண்டை வச்சுக்க வேண்டாம். காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் பல கௌரவ கொலைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாட்டக்கூடிய நட்சத்திரக்காரர்களா இருக்கீங்க. ஸோ எந்த ஒரு இதுவும் பார்க்க வேண்டாம், எந்த ஒரு விஷயங்களும் செய்ய வேண்டாம். நிதானமா இருங்க. ஏதாவது இப்பவே எனக்கு இந்த மாதிரி வேணும், அது பண்ணணும், இது பண்ணணும், நீங்க ஸ்டெப் எடுக்கிறதோட விளைவு எக்குத்தப்பா கொண்டு போய் முற்றும். குறிப்பா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும், பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும், குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும், இந்த 4 விஷயத்துல மட்டும் ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். காரணம் என்ன, 5ஆம் அதிபதி சனி செவ்வாயோட சேர்ந்திருக்கிறதுனால இந்த அமைப்புகள்லாம், அதனால நீங்க பாதிக்கப்பட போறீங்கிறது தான் உண்மை. மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சொன்னாங்க. சரிங்களா? வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆசைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.